காலனி வாசலில் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. டாஸ் வின் பண்ணி ஏசிசி பாட்ஷா மாஸ்டர். ஃபைனல் மேட்ச்சுக்கு 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலரை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஓவரை போட மாது ஸ்ட்ரைக்கில் வெங்கட் ஒரு கட்டர் டெலிவரி போட்டிருக்காரு. சிங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் மாஸ்டர். செகண்ட் பால் லெஃப்ட் சைடில் ஒரு 2க்கான வாய்ப்பு இருக்குது. 2 ஓடி முடிச்சிருக்காங்க. தேர்ட் பால் அதையும் எடுத்து தட்டியிருக்காரு. ஆஃப் சைடில் ஒரு ரன்னு மட்டும். இது வரைக்கும் 4 ரன் வந்திருக்கு 3 பந்துக்கு. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஆடி இருக்காரு வெங்கட். 2வது ரன்னு கிடைக்கும்னு நினைக்கிறேன். 2 பெரிய ஷாட்டுக்கே ட்ரை பண்ணல. 2-1 ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏசிசி பாட்ஷா. லாஸ்ட் 2 டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ஒரு கட்டர், ஒரு சிங்கிள் மட்டும். இதோட ஓவர் முடியுது. 7 ரன், எந்த விக்கெட்டையும் இழக்காம ஏசிசி பாட்ஷா. 2வது ஓவர் போட சஞ்சய். ஸ்ட்ரைக்கில் வெங்கட். லெஃப்ட் சைடில் திருப்பி அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக இது 4ஆக தான் இருக்கும். போயிடுச்சு 4. வெங்கட் பேட்டில் இருந்து 4. செகண்ட் பால் அதையும் அடிக்க முயற்சி. டாட். ஆனால் மிஸ் ஃபீல்ட் மாதுக்கிட்ட இருந்து, அதனால் 2 ரன் ஆயிருக்கு. தேர்ட் பால் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. சிங்கிள் லெஃப்ட் சைடில் மடைக்கு அடிச்சிருக்காரு. அங்கே ஆளே இல்லை. 4. 2வது பவுண்டரியா வெங்கட் பேட்டில் இருந்து பார்க்க முடியுது. அடுத்த பந்து கேப்பில் அடிச்சிருக்காரு. ஆனால் இங்கே அஸ்வின் இருக்கார். நல்ல கேட்ச், ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். நல்ல லாங் சேஸ், நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. அப்ரிஷியேட் பண்ணுறாரு மாஸ்டரே. கண்ணன் உள்ளே வந்திருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. ஒரு சிங்கிள் மட்டும். இதோட ஓவர் முடியுது. அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட்டை இழந்து லாஸ்ட் ஓவர் போட மனோஜ். ஸ்ட்ரைக்கில் கண்ணன். டாட் போட்டிருக்காரான்னு பார்த்தா ஒரு ரன்னு கிடச்சிருக்கு. ஒய்டு கேட்டு நிற்கிறாங்க. ஒய்டு கொடுக்கல. செகண்ட் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. 6 பார்க்கணும். அங்கே கார்த்தி இருக்காரு. கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமான நேரத்தில் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. ரன் அவுட்டை மிஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். ரன் அவுட் அடிச்சிருக்காங்க. பாடலை. 2 ஆயிருக்கு. அடுத்த பந்து தூக்கி போட்டிருக்காரு. அதை கவர்ஸில் தூக்கி அடிச்சிருக்காரு மாஸ்டர். அது கண்டிப்பாக 4 தான். எங்கள் சாமி ரொம்ப நேரமாக விரட்டி பார்த்தாரு, முடியல. 4. நெக்ஸ்ட் பால் மாஸ்டருக்கு. டாட் பால். ஒரு டாட் தேவைப்படுது. இப்போ ஒரு நல்ல ஷாட் லெஃப்ட் சைடில். மனோஜ் அங்கே இருக்காரு. 2வது ரன் ஓடுறாங்க. மாஸ்டர் அங்கே விழுந்துட்டாரு. ரன் அவுட். நல்ல பேட்டிங். விழுந்ததுனால ரன் அவுட். அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்திக். லாஸ்ட் ஒரு பந்து இருக்கு. ஒரு லெக் பை. ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. இதோட 3 ஓவர் முடிவுக்கு வருது. ரன் அடிக்கணும். எம்என்சி காலனி வாசல் ஏசிசி பாட்ஷா அவனோட ஃபீல்டிங்கை நிப்பாட்டிட்டாங்க. நான் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் எம்என்சி காலனி வாசலுக்காக 28 அடிக்கணும். 18க்கு 10 ரன் கூட இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு. பால் ராஜு போகிறாரு ஃபைனல் மேட்ச்சுக்கு. லெஃப்ட் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு மாது. ஜான் இங்கே வர்றாரு. ஜான் மிஸ் ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. 4. ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிருக்காரு மாது. செகண்ட் பால் லெஃப்ட் சைடில் கண்ணாக்கு நேராக போகுது. பால் தெரியலை ஃபீல்டர்ஸ்க்கு. 2 ஓடி இருக்காங்க. பந்து 2 பந்துக்கு 6 வந்திருக்கு.
டாட் பால். மாஸ்டருக்குமே தெரியல கண்ணு. ரைட் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. குத்தி போட்டிருக்காரு. லெஃப்ட் சைடில் பிச்சுக்கிட்டு போகுது. இங்கே ஜான் இருக்காரு. 2 ரன் மட்டும். அடுத்த பந்து டபுள். அடுத்த டபுள் கால் பண்றாரு. கண்ணா இங்க இருக்காரு. ரன் அவுட் பார்த்தா அவுட். முக்கியமான நேரத்தில் விக்கெட் இழந்திருக்காங்க. நல்ல த்ரோ, நல்ல கீப்பிங். 1 டவுன் பேட்ஸ்மேனா இப்போ கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால். ஒரு விக்கெட்டை இழந்து எம்என்சி கல்லிவாசல் கூட மாபாசா 12க்கு 19 அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல அரவிந்த் தூக்கி அடிச்சிருக்காரு. என்னன்னு பார்க்கணும். கேட்ச். ராஜ் கையிலே போய் விழுந்திருக்கு. விக்கெட். நல்ல ஒரு கேப்டன்சி கார்த்தி மற்றும் மாபாசா கிட்ட இருந்து. நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. அங்க பந்த பார்க்காம 4 போயிருக்கு. முகில இங்க விட்டுருக்காரு. 4 ஆயிருக்கு. அடுத்த பந்து கேட்ச் ஆன் பார்த்தா கேட்ச். நல்ல விக்கெட் மனோஜ். அடுத்த பந்து கேட்ச் ஆன் பார்க்கணும். ஒரு ரன் மட்டும். அடிச்சிருக்காரு. அட்டைன்னு கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஆயிருக்கு. லாஸ்ட் பால். மேட்ச் பால்னு சொல்லலாம். நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. 6 ரன் பார்க்கணும். ராஜ் இருக்காரு. 6. முக்கியமான நேரத்தில் ஒரு 6 கார்த்தி மேட்ச்ல இருக்காரு. இப்ப அடிச்சிருக்காங்க. 6க்கு 6 அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணலாம். எம்என்சி கல்லிவாசல் முகிலன் 6 இந்த மேட்சை வின் பண்ண. 6க்கு 6 தேவை. இப்போ ஸ்ட்ரைக்ல மனோஜ். ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலா போட்டுருப்பாரு. அதை ஒரு ரன் ஓட விட்டுருக்காரு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால் கார்த்தி ப்ரோக்கு போகுது. ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. இப்ப 2 மாறி இருக்கு. இப்ப டாட் போட்டிருக்காரு. விழுந்திருக்காரு மாஸ்டர். மேட்ச் இப்ப டிராவ் ஆயிருக்கு. ஃபைனல் விளக்கு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க 2க்கு 1 இந்த மேட்சை வின் பண்ணி கோப்பையை கையேற்ற. 3க்கு 1 2க்கு 1 என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். விறுவிறுப்பான ஆட்டம். ஒரு ரன் ஓடி இருக்காங்க. மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. எம்என்சி கல்லிவாசல் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் சாம்பியன்ஸ் ஆகிருக்காங்க. எம்என்சி கல்லிவாசல்.